அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்வாலட் ஸ்டார் எபிசோட் 224 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் மேப்பை வந்து சுக்குநூறாக கிழிச்சு போட்டிருப்பானா, அதுக்கான ஒரு சண்டை நடந்திருக்கும் இல்லையா. இப்போது மற்றவங்கலாம் போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஃப்ளேம் எம்பரர், அதுக்கப்புறமா ஸ்கை உல்ஃப் மாஸ்டர், இவங்க 2 பேருமே ஒன்று கூடிக்கிட்டு நம்ம ஆட்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. இப்போது 2 குரூப்புக்கு நடுவில் சண்டை ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃப்ளேம் எம்பரர் இருக்கா பாருங்க, அவனை நம்ம ஐஸ்பீக் மாஸ்டர் வச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணுறாருங்க. அவனால் சுத்தமாக தாங்க முடியல, அடி வெளுத்து வாங்குறான் மனுஷன். இன்னொரு பக்கத்தில் ஸ்கை உல்ஃப் மாஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டுருக்காரு. அந்த ஆள் என்ன சொல்கிறான், உன்னை அன்னைக்கே முடிச்சு விட்ருக்கணும்டா, நான் வந்து விட்டுட்டேன், என்னுடைய தப்பு தான் அப்படிங்கிறான். இப்போ இந்த ஆள் ஒரு டொமைனை பயன்படுத்துகிறாங்க. இந்த டொமைனுக்கு பேர் ட்ரீம் ஆன்செஸ்டர் டொமைனா. இது பேசிக்காக இந்த ஆளோடைய இது கிடையாது, இது டீமன் ரேஸை சேர்ந்தது தான், ஒரு ட்ரூ காடோடைய டொமைன். இதை வந்து கடன் வாங்கிட்டு வந்திருக்காரு. நம்ம ஹீரோவும் ஐஸ்பீக் மாஸ்டர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு டொமைனை தடுத்துட்டு இருக்காங்க. பார்பத்தா இந்த டொமைன் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்கிறான், இந்த ஸ்கை உல்ஃப் மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் வந்துகிட்டு இருக்கானா டீமன் ரேஸ்ல இருந்து. இப்போ ஏற்கனவே பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு டொமைனுக்குள்ளே. இன்னொருத்தன் வந்தானா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. தூரத்தில் பார்த்தா மீதி இருக்க ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் மற்றவங்களாம் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வுட் இருக்குது பாருங்க, அதை அந்த டார்க் யூனிவர்ஸ் கிரியேட்டர் எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறான், மற்ற ட்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யார் வேணா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இவனுங்க 2 பேர் ஃப்ராக்மெண்ட்ஸுக்கு அடிச்சுக்கிட்டோம், நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் ட்ரெஷர் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ஓடிட்டாங்க. அவங்க போன உடனே இவங்க 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அங்கே ட்ரெஷர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே ட்ரெஷரை நோக்கி போகிறாங்க. இந்த ஓஷன் மாஸ்டர் இருக்கான்ல, அவன் பாருங்க ஒரு ட்ரெஷரை கொண்டு போயிட்டு இன்செக்ட் ரேஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் உல்ஃபு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேம் எம்பரரை வச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணிச்சு போல. அங்கே இருக்க 2 ஃப்ராக்மெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு அடுத்து அங்கே இருக்க ட்ரெஷர் மேலே தான் அவருடைய கண்ணு போகுது. அந்த ட்ரெஷர் மேலே தான் நம்ம ஹீரோக்கும் கண்ணு, அதை நோக்கி வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காப்புல. அதான் அந்த மனுஷன் சொல்கிறான், டே பையா சொன்னா கேளு, அந்த ட்ரெஷர் டீமன் ரேஸ்க்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரான். இப்போ நம்ம ஹீரோ என்ன தெரியுமா சொல்கிறான், ஏண்டா நான் அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை விட்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் வீக்காக இருக்க நினச்சிட்டியா, இந்த பாரான்னு சொல்லிட்டு இவனோட டொமைனு மினியேச்சர் யூனிவர்ஸு, அது மட்டும் இல்லாமல் கோல்டன் கிங்டம், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுறாங்க. அந்த டொமைன் என்னடானா பயங்கரமாக எக்ஸ்டெண்ட் ஆகுது. எல்லாருமே அதிர்ந்து போகிறாங்க. ஐஸ்பீக் மாஸ்டர்லாம் அப்படியே அதிர்ந்து போய் பார்க்குறாரு. அவருக்கு இப்போ தான் புரியுது எதுக்காக அந்த கேஆஸ் சிட்டி லீடரு இவனை வந்து அந்த அளவுக்கு மேலே வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக நம்ம ஹீரோ எல்லாருக்குமே தண்ணி காட்டிட்டு அந்த ஒரு ஃப்ளேம் கப்பை எடுத்துட்டான். அவன் ஸ்கை உல்ஃப் மாஸ்டர் கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு, அந்த டொமைன் மட்டும் உனக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, இந்நேரத்துக்கு நீ வாழை சுருட்டிட்டு இங்கேருந்து ஓடியே போயிருப்ப. இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃப்ளேம் எம்பரர் அடிக்க வராங்க. அந்த ஃப்ளேம் கப்பை வச்சு அடித்த அடியில் அவன் பாவம் தூரமாக போய் விழுந்துட்டான். வந்ததுலேருந்தே அவன் அடிமட்டம் தான் வாங்கிட்டு இருக்கான். அவன் பக்கம் திரும்பி, தம்பி உனக்கும் இதே தான் அப்படின்றான். சரி 2 பேரும் போயிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டான். இவங்க 2 பேருமே போயிட்டு கேஆஸ் சிட்டி லீடரை பார்க்குறாங்க. மனுஷன் இவங்க 2 பேருமே நல்லா பாராட்டுறாருங்க. ஏன்னா 7 ஃப்ராக்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க, சாதாரண விஷயம் கிடையாது. இதில் நம்ம கேஆஸ் சிட்டி லீடருக்கு நம்ப முடியாத விஷயமே நம்ம ஹீரோ தனியாலாம் நின்று ஸ்கை உல்ஃப் மாஸ்டர் சமாளித்தது தான். ஸோ மனுஷன் பாராட்டுறாரு. பாராட்டிட்டு என்ன சொல்கிறாரு, நீ வந்து ஒரிஜினல் யூனிவர்ஸ்லேருந்து வெளியில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிறாரு. என்னது வெளியிலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. அவர் என்ன சொல்கிறார், ஆமாம் அந்த இடத்துல தான் உண்மையான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே குவிய ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷியஸான ட்ரெஷர்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது சுப்ரீம் ட்ரெஷர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ட்ரெஷர்ஸ் கூட அங்கே கிடைக்குமா. இது பத்தாததுக்கு நார்மல் டாப் டயர் ட்ரெஷர்ஸ் இருக்குது பாருங்கள், ஏதோ குளத்தில் தண்ணி இருக்கா மாதிரி அந்த இடத்துல கொட்டி கிடக்குமா. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இவனை போக சொல்கிறாரு. கரும்பு தின்னா கூலியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ போகமாட்டேன்னா சொல்லுவான். அதான் அந்த மனுஷன் சொல்கிறாரு, அந்த இடம் வந்து ரொம்ப பெருசு, அதுக்கு பேர் யூனிவர்ஸ் ஓஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஐஸ்பீக் மாஸ்டர் கொஞ்சம் பயப்படுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, யூனிவர்ஸ் ஓஷனை கம்பேர் பண்ணும்போது இங்கே இந்த ஒரிஜினல் யூனிவர்ஸில் நடக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட குழந்தைகள் விளையாட்டு மாதிரி. நம்ம ஹீரோ இன்னும் யூனிவர்ஸ் மாஸ்டர் ஆகலை, அது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவன் போனான்னா கண்டிப்பாக இவனுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஆனால் கேஆஸ் சிட்டி லீடர் என்ன சொல்கிறாரு, இல்லை அந்த இடத்துல தான் இவனுக்கான ட்ரைனிங் அப்படிங்கிறது கிடைக்கும், அங்கே தான் இவன் வந்து வேகமாக வளர முடியும் அப்படிங்கிறாருப்பா. ஆக்சுவலாக இவர் அனுப்புறதுக்கு மெயின் காரணமே இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா க்ரோ ஆகி அப்படியே ஆப்ரேட் ஆகி ஒரு காலத்தில் மறுபடியும் அந்த யூனிவர்ஸ் அழிஞ்சு போயிடும். இந்த ஸ்டார்ட் ஆகி அழியுது பார்த்தீங்களா, இந்த ஒரு சைக்கிளை ரீஇன்கார்னேஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அழியும் பொழுது அந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே மொத்தமாக அழிஞ்சு போயிடுங்க. மனுஷன் இல்லை, எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி பல ரீஇன்கார்னேஷன் சைக்கிள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இவங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஒரு ஒரிஜினல் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, இதோட ரீஇன்கார்னேஷன் சைக்கிள் கூட சீக்கிரமாக வரப்போகுது. கேஆஸ் சிட்டி லீடர் என்ன சொல்கிறாரு, நம்ம மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா இந்த ஒரு அழிவுலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ இவங்க எல்லாமே பேசிக்காக இந்த ஹியூமன் ரேஸோடைய பில்லர்ஸ். அப்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் அப்படிங்கிறது இவங்களோட பவர் இல்லை, அந்த ஹியூமன் ரேஸை காப்பாற்றுறதுக்கான பவர். இது நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது. அவன் சொல்கிறான், டீச்சர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உடனே கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு கிளம்பிட்டான்.
நம்ம ஹீரோ அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, அந்த டிவைன் வுட் வந்துச்சுல்ல, அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன்னா அந்த காட் செக்டார் தான் முதல்ல உள்ளுக்குள்ளே போய் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ஆக்ஷன் எடுத்ததுக்கு காரணமே அந்த டிவைன் வுட் கிடையாது, யூனிவர்ஸ் வில் சொன்னதுனால அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க. இப்போ அவன் இறந்து போயிட்டான். ஸோ இது எங்கே இருந்து வந்துச்சு, இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுது, எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. மொத்தத்தில் பிரச்சனை முடிஞ்சால் நல்லா இருக்கும்டா சாமின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஏகப்பட்ட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க போல. ஏன்னா அவன் அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தான்ல. இருந்தாலும் இவனுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் தான், அந்த யூனிவர்ஸுக்கு வெளியில் என்ன இருக்குது அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம ஹீரோவை யூனிவர்ஸ் ஓஷனுக்கு கூட்டு போகிறதுக்கு கேஆஸ் சிட்டி லீடரே வராராமா. அவருக்கு மொத்தமாக 3 க்ளோன் இருக்குங்க. ஆக்சுவலாக 2 க்ளோனு ஒரு ஒரிஜினல் பாடி. அதில் அந்த வீக்கான க்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் யூனிவர்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரிஜினல் பாடி யூனிவர்ஸ் ஓஷனில் இருக்கும். அந்த ஒரிஜினல் பாடி தான் வந்து இவனை கூட்டு போகிறதுக்காக இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அந்த கேஆஸ் சிட்டி லீடருடைய ஒரிஜினல் பாடிங்க. மனுஷன் வந்தோடனே பார்க்குறாரு, வாப்பா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இதே மாதிரி அந்த யூனிவர்ஸ் ஓஷனுக்கு வெளியில் ஒரு 3 பேர் கொண்ட குழு நின்றுட்டு இருக்குங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த டிவைன் வுட்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டிவைன் வுட்டை நம்ம யூனிவர்ஸ்குள்ளே அமுச்சு விட்டதே இந்த 3 ஜீவன்கள் தான். அந்த யுவனாவை மாஸ்டர் இருக்கான் பாருங்க, அவன் வந்து இவங்களோட சோல் ஸ்லேவான். ஸோ பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னும் கிளியராக சொல்லப்படலை. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய பிளாக் ஹோல் இருக்குங்க, அது முன்னாடி நின்றுக்கிட்டு இவர் வந்து எப்படி யூனிவர்ஸ் ஓஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் மொத்தமாக 2 வழி இருக்கான். ஒன்று, இந்த யூனிவர்ஸோடைய எட்ஜு அது முடிகிற இடத்துக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கெல்லாம் சுவர் இருக்குல்ல, அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத வால் அப்படிங்கிறது இருக்குது, அதை கிழிச்சிக்கிட்டு அந்த பக்கம் போனால் யூனிவர்ஸ் ஓஷனுக்கு போயிடலாம். ஸோ 2வது மெத்தட் என்னடா அப்படின்னா, அங்கே ஒரு பிளாக் ஹோல் இருக்குது, அது வழியாக போகிறது தான் 2வது மெத்தட். இப்போ இவங்க அது வழியாக தான் போகிறாங்க. அந்த பிளாக் ஹோல்குள்ளே போகும்போதே நம்ம ஹீரோடைய உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்விஸ்ட் ஆகுது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு சமாளிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதனால தான் யூனிவர்ஸ் மாஸ்டருக்கு கீழே இருக்கவங்க யாருமே அலோவ் பண்ணுறதில்ல போல். இப்போ அங்கே போன உடனே மனுஷன் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த யூனிவர்ஸ் போர்ஷனில் ஒரு 3 இடம் இருக்காங்க. குறிப்பாக அந்த 3 இடத்துக்கு தயவு செஞ்சு போகவே போகாத, ரொம்ப ஆபத்தான இடம், ஏகப்பட்ட பேர் ஏற்கனவே அங்கே செத்து போயிருக்காங்க அப்படிங்கிறாரு. இப்போ இவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகும்போது அங்கே இருக்க எனர்ஜியை அவனால் தாங்க முடியலங்க. விட்டால் அந்த எனர்ஜியில் ஒரு வழி ஆகிடுவான் போல தெரியுது. மனுஷன் தான் பிடிச்சி இழுத்து காப்பாற்றி விடுறாரு. ஸோ இவங்க 2 பேருமே சேஃபாக ஒரிஜினல் யூனிவர்ஸ்லேருந்து வெளில வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் யூனிவர்ஸ் ஓஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பாக்கி. அதெல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.